அரசியல் கட்சி கூட்டத்துல காவல்துறை சேர் போட்டு உட்கார்ற கூட்டத்தை பாத்தீங்களா? அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல மட்டும் முடியும். இங்க காவலர்கள் நிக்கிறாங்க, அங்க கையை கட்டி நிக்கிறாங்க. கையை கட்டி காவலர்கள் செந்தமிழன் சீமான் எப்போது பேசுவார் என்று ரசித்து பார்க்கிற ஒரு கூட்டம் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம். அதான் அப்படிப்பட்ட கூட்டம். ஆனா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம் பண்ணா காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல. காவலர்களுக்கு போராட்டம் கூட காவலர் கையை கடிச்சு வச்சிடறாங்க. நாங்க தான் சொல்றோம், அது அணிலே பார்த்து மாத்திரமா நீங்க கையாளணும் சொன்னா அது கையை கடிச்சு. மதுவான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில 4-5 அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க. காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ணுவதை தடுப்பது, பாதுகாப்பது அவங்க வேலை. போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது, அந்த மதுபான கடையை உடைச்சு கூடாது, லாண்டார் இஷ்யூ ஏற்படக்கூடாது, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படக்கூடாது, தடுப்பது காவலர் வேலை. தமிழ்நாட்டில் என்னைக்காவது எங்களை எத்தனை வழக்கு 240 வழக்கு மனசர்வாக்கம் காவல் நிலையத்தில் அண்ணன் சீமானை அழைத்துக் கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது. 240 வழக்கு குண்டர் சட்டம் என்னைக்காவது நாம் நிகழ்ச்சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பைய பிடிச்சிருப்பான் என்கிற செய்தி உண்டா? அதாண்டா ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு. சினிமால பஞ்சலாக பேசி பேசி பழக்கப்பட்டு போலீஸ் பெரியவரா அப்படி பேசி பேசி பழக்கப்பட்டவனுடைய ஆட்கள் இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து முன்னேறி போவாங்க, தொண்டை கெடுப்பாங்க. இது ஒரு சோம்பிஸ் கூட்டம். அது அந்த கூட்டமும் இந்த உளுந்தூர்பேட்டையில் இருந்தா அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த இடஒதுக்கீடு, அவர்களுக்கு